வணக்கம். என் பெயர் மோனிகா அன்பு. நான் சேலம் குளோனி 11 பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். யான் அறிந்த சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்திய சுதந்திர போராட்ட வேள்வியில் பலர் பங்களிப்பு செய்து இன்னுயிர் ஈந்து நாட்டை காத்திட்டார்கள் என்றால் மிகையாகாது. முதல் சுதந்திர குரல் தமிழகத்தில் இருந்து வீரத்தின் விளைநிலமாம் பாஞ்சாலங்குறிச்சியின் தன்மான சிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மனின் குரலே ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்கம் என்பர். வியாபார நோக்கில் இந்தியா வந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்திய நாட்டை சிறிது சிறிதாக அபகரித்து வரி வசூல் செய்ய ஆரம்பித்தனர். தமிழகத்தில் ஆற்காடு நவாபிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்று பாளையக்காரர்களிடம் வரி வசூல் செய்ய ஜாக்சன் துரை என்னும் கலெக்டர் நியமிக்கப்பட்டார். வஞ்சத்தை கட்டவிழ்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வரவழைத்து குறைவாக நடத்த எத்தனித்த போது பொங்கி எழுந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மன் உணர்வு பூர்வமாக உரைத்த வரிகள் வரலாற்றின் பக்கங்களில் இருந்து உங்களுக்காக. வரியும் செலுத்தவில்லை, வட்டியும் செலுத்தவில்லை என்ற ஜாக்சன் துரையை நோக்கி, கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்று நிறைத்தாயா? நீர்வாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலனிவால் உழவனுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாக ஆக்கிவிடும், ஜாக்கிரதை என்றார். அதைத் தொடர்ந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்த தமிழ் அரசர்களாலும் பாளையக்காரர்களாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் காட்டிக் கொடுக்கப்பட்டார். சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் மன்னிப்பு கேள் என்று ஆங்கிலேய அதிகாரி கூறினார். இதை கண்டு கடும் சீற்றம் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் உணர்வு பூர்வமாக உரைத்த வரிகள் இதோ உங்களுக்காக. என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. அவள் தள்ளாடும் வயதிலும் பொல்லாத புலியாக பாய்ந்திருப்பாள் உன் மீது. என் தம்பி மட்டும் இங்கிருந்திருந்தால் அந்த பரங்கி தலை உன் சீதன சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கிருந்திருந்தால் அறம் பாடியே உன் நாவியை கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி, என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் உன் உடல் தீப்பற்றி எரிந்திருக்கும் என்றார். அதைத் தொடர்ந்து துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை என்று விரும்பி உயிர் நீத்தார். வாய்ப்பளித்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மோனிகா அன்பு. நன்றி, வணக்கம்.